நண்பர்களே, எமது அழைப்பை ஏற்று இங்கு பாரிய வேலை உள்ள போதும் இங்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எமது சிறப்பு விருந்தினர் வசந்தி அரசன் அவர்களே, நான் அரசர் நம்முடைய காலம் வித்யானந்த் என்ற காலத்துக்கு பிறகு வந்த ஒரு அபிவிருத்தி காலம். ப்ரொஃபஸர் வித்யானந்தன் இருக்கும்போது இந்த பல்கலைக்கழகத்தில் பல கட்டுமானங்கள் நடந்தன. பின்பு நடந்த சூழலியல் காரணமாக எல்லாம் தடைப்பட்டிருந்தன. பின்பு நான் சொல்வேன், பீரியட் ஆஃப் அரசரிடம் இஸ் ஆக்சலரேட்டட் டெவலப்மெண்ட் பீரியட். அவருடைய அபிவிருத்தி வவுனியாவிலிருந்து கோண்டாவில் மாணவர் விடுதி சாலைகள் வரை பரந்து விரிந்திருந்தன. பதிவாளர் குறிப்பிட்டது போல ஒரு லட்சுமி கடாட்சம், ஒரு சௌபாக்கியம் காலம். ஸோ அந்த காலத்தில் நாங்களும் பிடாரி விழா இருக்கும்போது அதிகாரிகள் எல்லோரும் பங்களிப்பு செய்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்று நாங்கள் இந்த அரும்பெரும் நிகழ்வை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது என்னுடைய 40 வருட பல்கலைக்கழக வாழ்வில் ஒரு முக்கியமான மோர் தேன் முக்கியம், இஸ் எ பியூட்டிஃபுல் இவென்ட். எமது பல்கலைக்கழக எலெக்ஷனில் நடுவிலே நந்தி வீற்றிருக்கின்றது. பின்பு 64 சுடர்கள் அதில் ஒலிக்கின்றன. நான் கலைவாணியை ஆரம்பத்தில் அழைத்திருந்தேன். கலைவாணி இந்த 64 கலைகளுக்கும் அருள் பாலிப்பவளாக இருக்கின்றாள். அந்த 64 கலைகளில் விளையாட்டு, இந்த வித்தியா தரணி என்றவளை சொல்லுவோம், வித்தைகளுக்கு தலைவி. இந்த வித்தைகளில் வித்யா தர்மம் என்று சொல்வார்கள். இந்த வித்தைகளை கற்பிப்ப பல்கலைக்கழகம். ஆகவே இந்த 64 சுடர்கள் நடுவில் இருக்கிற நந்தி தர்மம். தர்மம் என்றால் சப்போர்ட் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த ஃபிசியாலஜி ப்ரொஃபஸர் இருக்கிறார், அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது. இந்த பல்கலைக்கழகத்தின் விளையாட்டு பரிணாமத்தில் நாங்கள் பரமேஸ்வரா கல்லூரி மைதானத்தில் இந்த ஆரம்பத்தில் இந்த நிகழ்வுகளெல்லாம் நடந்தன. இன்றைய உடற்கல்வி பணிப்பாளர் கணேசநாதன், நான் பிஹெச்டி முடிஞ்சு வரும்போது எங்களுடைய ஃபிசிக்கல் எஜுகேஷன் அதாவது இப்போ அளிக்கப்பட்ட அந்த ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் பிளாக், அதில் பத்மநாதன், சிவஞானம் மிஸ் இருந்தார்கள். கணேசநாதன் பிகாம் மாணவன், ஃபைனல் இயர் மாணவன். அப்போது நாங்கள் நடராஜசுந்தரம் சார், இன்றைக்கு நாங்கள் காணல என்ன தெரியல, நடராஜசுந்தரம் சாரும் சோபாலன் சாரை நான் வரவழைத்து இந்த ஆலோசனை சபையின் முன்னெடுப்புகளை கையளித்து நாங்கள் 2வது பரிணாம வளர்ச்சியாக இந்த மெடிக்கல் ஃபேக்கல்டி மைதானத்துக்கு வந்தோம். இன்றும் நாங்கள் நட்ட மரம் தான் அந்த வாக மரமாக நிற்கின்றது. அப்போது கணேசநாதன் ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்ட் ஸ்போர்ட்ஸ்னாக வந்தார். அவரோட டேனியல், ராத, அதுக்கு முன்பதாக ஜெயானந்தகுமாரி எல்லாம் இருந்தார்கள். அவர்களை நாங்கள் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்ட்ரக்டராக ரெக்ரூட் பண்ணக்கூடிய நிலைமை எங்களுக்கு இல்லை. ஏன்னா இந்த அமெச்சர் ஈவெண்ட்ஸ் ஒன்றும் யாழ்ப்பாணத்தில் இல்லை. சண்டை காலங்களில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்ட்ரக்டர் ரெக்ரூட் பண்ணுறதுக்கு அவர்களுக்கு போதிய தகுதி இருந்தும் இந்த சர்டிஃபிகேஷன் இருக்கு. இப்போது சொல்கிறார்கள், இப்போ மெடிக்கல் பேக்கெட்லேயும் போர்ட்ஃபோலியோ ஒன்று கொண்டு வந்திருக்கிறார்கள். போர்ட்ஃபோலியோன்னா ஒரு லூஸ் டாக்குமெண்ட் பேக்கேஜ். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இன்டேக் வரும்போதெல்லாம் பேக்கேஜ்கள் கொண்டு வரார்கள். ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து வாராக்கள்லாம் போர்ட்ஃபோலியோ கனதியாக கொண்டு வரார்கள். அங்கே எத்தனை ஸ்போர்ட்ஸில் வச்சுக்கிறார்கள், அதாவது பள்ளிகள் கொண்டு வரார்கள். இப்போ எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கையில் அப்போ எப்படி இன்ஸ்ட்ரக்டர் ஆக்குறாங்க. நான் வந்த உடனே 92ஆம் ஆண்டு நான் நுகேகுட யூனிவர்சிட்டி இவர்களை அழைத்து சென்றேன். அப்போ கணேசனான் அவர்களெல்லாம் 90ஆம் ஆண்டு, இன்றைக்கு நான் இந்த ஃபேஸ்புக்கில் இந்த படத்தை போட்டு என் டீம், அப்போ நாங்கள் ஒரு கோல்டு மெடல் சுயரித்து கொண்டு வந்தோம். அப்போது தான் நான் நேராம்பட்டியா
ஷாலிகா ஸ்டேடியத்தில் இந்த பிள்ளைகள்லாம் கூட்டி வந்து விளையாடுறோம். அந்த கோல்டு மெடல்லாம் அவர்களை பிறகு இன்ஸ்ட்ரக்டராக இங்கே அப்பாயின்ட் பண்ணுற உதவின அந்த போர்ட்ஃபோலியோ டாக்குமெண்ட். அது இல்லாட்டி அவர்கள் இன்ஸ்ட்ரக்டராக இருந்திருக்க முடியாது. இன்று இந்த உடற்கல்வி பணி இந்த தொடர்ச்சியை பேணுகிறார்கள். அப்படித்தான் இந்த ஒரிஜின் சொல்வார்கள், இந்த கல்ச்சர் எக்ஸிஸ்ட் த்ரூ ட்ரெடிஷன், ட்ரெடிஷன் இஸ் அ forgetting the origin. ஸோ இந்த ஒரிஜினில் இப்போ சோபாலன், நடராஜசுந்தரம் சார்களோட பங்களிப்பு பெரிது. அருள்வேஸ்வர் இருக்கிறார். ஸோ இவரெல்லாம் எங்களுடைய பேட்ச். இப்போ ஸ்போர்ட்ஸில் நாங்கள் ஊறி விளந்து நாங்கள். டுடே இஸ் அ மோஸ்ட் பியூட்டிஃபுல் டே. கண்ணன் சொல்லுவான் மாதங்களில் நான் மேரலி என்று. நீங்கள் என்ன கார்த்திகையில் நான் மேரலியை பற்றி கலைக்கிறேன்னு யோசிப்பீர்கள். உண்மையில் வைஷ்ணவ கலண்டரில் கார்த்திகை தான் மேரலி. இந்த கார்த்திகைலாம் கண்ணன் கலண்டரில் இதுதான் மாரலி. ஸோ இந்த மார்கழியில் இன்றைக்கு ஒரு பியூட்டிஃபுல் டே, பியூட்டிஃபுல் இவெண்ட். நான் எஸ்டர்டே இங்கே வந்தேன் இந்த சாந்தி புண்ணியதானம் செய்கிறதுக்கு. அப்போது ஐ சே பியூட்டிஃபுல் பீப்புள் கம்மிங் ஹியர். நான் பேர் சொல்ல விரும்பல. சுண்டுக்குழி இந்த பெஸ்ட் கேர்ள் வாஸ் ஹியர் பிளேயிங். ஸோ திஸ் பிளேஸ் இஸ் ஃபார் பியூட்டிஃபுல் பீப்புள். You know, he was a medical student, but he was playing here. So all the physical, the Darwin said, the survival of the fittest. Even ரொனால்டோவுக்கு கொரோனா வந்து ஒரு அசட்டையும் காட்டில். ரொனால்டோ அப்புறம் அடுத்தவங்களாம் விளையாடுறான். The Ronaldo, the celebrity, is not feared of corona. He was infected, but next week he was playing full game. So survival of the fittest. So in the fitness development is very important. இந்த 64 கலைகளில் மல்யுத்தம் எல்லா கலைகளும் இருக்கின்றன. இந்த மெடிக்கல் ஃபேக்கல்டி கிரவுண்ட் உண்மையில் ஃபேமஸ் யாழ்ப்பாண ஆக்களுக்கு. இங்கே தான் பேராசூட்டில் இருந்து வந்து இந்தியன் ஆர்மி வாங்கினார்கள், பேராசூட் குரூப். அந்த இவெண்ட்டை நான் சொல்ல விரும்பல. அதால் மெடிக்கல் ஃபேக்கல்டி கிரவுண்ட் ஃபேமஸ். அது பெரிய ஒரு இவெண்ட். 88 இதுதான் ரங்கின ஸ்பாட். ஸோ அப்படி பிரபல்யமடைந்த மெடிக்கல் ஃபேக்கல்டி கிரவுண்ட் இன்றைக்கி யாழ்ப்பாணத்தின் வேல்யூ அடிஷன் இங்கே நடக்குது. ஸோ யாழ்ப்பாணத்துக்கு எத்தனையோ வேல்யூ அடிஷனை யூனிவர்சிட்டி ஜெஃப்னா செய்திருக்கு. சில பேர் ஏதோ எல்லாம் எழுது வேறு யாழ்ப்பாணத்துக்கு கேம்பஸ் என்ன செய்திருக்கு. இன்றைய மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்க எல்லா கன்சல்டனும் ப்ரொடியூஸ் செய்ய ஆல் த டிஃபிகல்ட் டைம். பஞ்சு விளக்கில் ஒளியேற்றி படித்த கன்சல்டன்ட் லக்ஷ்மண் பேரானந்த ராஜாலேருந்து தே ஆர் டெக்கரேட்டிங். அது மாதிரி இந்த இடத்துல இன்றைக்கு நாங்கள் ஒளியேற்ற இந்த பெரிய விருட்சம், இந்த அரங்கு எத்தனையோ பேர்ட்ட லைஃப்பில் ஒளியை ஊட்ட போகுது. நான் சொன்னேன் இந்த போர்ட்ஃபோலியோ அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஆட் பண்ண போகுது. இவங்க பிள்ளைகள் டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன் எல்லா உலக விளையாட்டுகளையும் சிறக்க போகிறார்கள். நீங்கள் விளையாட்டு எடுத்தால் மாசு சொல்லுவார், லைஃப் இஸ் எ செலிப்ரேஷன். வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம். எங்களுடைய சாஸ்திரத்தை சொல்லுவார் நித்திய உற்சவம். இந்த திருமுருகன் சார் இருக்கு, அவரை பேச விட நிறைய பேசுவார். எத்தனை துறப்பு விழா செய்தது, நாங்கள் எத்தனை உரையில கேட்டாங்க. இன்றைக்கு பின்னுக்கு இருந்து ரசித்து கொண்டிருக்கிறேன். நார்மலாக அவர் தான் லீட் பண்ணுறேன். இன்றைக்கி அதவே ரவுண்ட் நான் வளமையாக பின்னுக்கு இருந்து கேட்டுக்கொண்டிருக்கேன். ஸோ லைஃப் இஸ் எ செலிப்ரேஷன். ஹவு டு யூ செலிப்ரேட் யுவர் லைஃப்? லைஃபை செலிப்ரேட் பண்ணுறாங்களே இப்போ செலிப்ரிட்டிஸ்ன்னு வச்சுருக்கு. அது கொஞ்சம் பேருக்கு உரிய மாதிரி செலிபிரிட்டிஸ். என்னோட மகனுக்கு கண்ண செலிபிரிட்டிஸை தெரியும். ஸோ இஸ் எ செலிபிரிட்டிஸ் லைஃப். நோ, லைஃப் இஸ் எ செலிப்ரேஷன். ஸ்போர்ட்ஸ் ஃபார் ஆல். கண்ணன் விளையாட்டு பிள்ளைன்னு சொல்கிறேன், எல்லாருமே விளையாட்டு பிள்ளை. ஸ்போர்ட்ஸ் ஃபார் ஆல், மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் ஆல். ஸோ என்னுடைய லைஃப்பில் 2 விஷயம் தான் நடந்தது. கிளாஸ் ரூமில் மேத்தமெட்டிக்ஸ், அதர் டைம் ஸ்போர்ட்ஸ். அதால் நான் பல விதமான இடங்கள்லேருந்து நான் தப்பிட்டேன். ஐதர் இந்த பிளே கிரவுண்ட் ஓ இந்த கிளாஸ் ரூம். அதெல்லாம் எனக்கு என்ன விஷயங்கள் வெளியில் தெரியாது. ரெண்டும் யூனிவர்சல் திங். நான் அப்ரோடுக்கு போனேன்னு இங்கே போனேன்னு சொல்லுவார்கள் இந்த நெட்வொர்க்கிங். இப்போ கான்ஃபரன்ஸ் நடந்தால் தான் நெட்வொர்க்கிங்கை பற்றி கதைப்பார்கள். யாருக்கு இந்த விளையாட்டை பற்றி தெரியாது. இப்போ கான்ஃபரன்ஸ் வந்தாண்டு சொல்லுவார்கள் டாட் 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 dots are connecting, people are coming, connecting. Only for 2 days. And a sportsman connect. When our ground la poi or football ball portal, soccer is a celebrity. Even day before yesterday I saw article in our newspapers.
மெரடோனா அர்ஜென்டினால போனஸ் ஐரிஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வெளியில் வராரு. மெரடோனா ஹாஸ்பிட்டலுக்கு போய் வெளியில் வர்றது என்னத்துக்கு? யாழ்ப்பாண செய்தியில் இம்பார்ட்டன்ட். Who is Maradona? Is my time celebrity. He entertained the whole world. Argentinian short man like our Ganeshanathan. Ganeshanathan, Dulip Mendison. Dulip Mendis delivered great things for Sri Lanka. Lordsல செஞ்சுரி அடிச்சான். இங்கிலாந்துக்காரன் யோசிச்சான் இப்படி ஒரு யானைக்குட்டி வந்து அடிக்குதுன்னு. So that is the power of sports. இன்றைக்கு ஸ்ரீலங்கா respected all over the world because of 1996 World Cup. So the Australian was on the receiving end. Mark Taylor was stinging, right? Aravinda Silva was flowing. The whole world kneeling down while he was displaced from this place, Jaffna. In Exodus, in Chavacheri, we were running the examination. We were enjoying the World Cup in a dynamo thing. So that's the way. Today, Mayor, he's out of shape now. But when I brought him to this place as a football soccer man, I don't know, he's a politician now, that's what he's expanding. But when he was here, he was one of the top soccer man. He delivered a lot of things to Anthony's. Still he delivers. So ladies and gentlemen, I can go on. What I am saying is, if you think life is a celebration, it's not for celebrities. It's for everybody. It's sports for all. You should do. Our people are walking in the goal face and panna after the heart surgeon prescribed. And they are swinging an arm like this and walking on the roads after the physician prescribes. But they should be doing this every day. Maybe one of the fittest man is a Sobalan physiology man. He is a vegetarian. Right? I say the elephant is a vegetarian. Horse is a vegetarian. They are very smart. They do everything. I don't know. The physical education means a lot of things. Not only just playing sports. So next dimension has to come. The degree has to come. The Balasundaram sir was very eager, even the initial thing. I think madam is there. So we have to proposing new faculties in these universities. RFA has to be there. Siddha has to be there. If anything we want to get excellence for the University of Jaffna, it's not mathematics, it's not commerce, it's not physics, it's not medicine. It should be in our indigenous things. That is RFA and Siddha important. I think madam should do her best despite our so many lapses in putting up so many things very early. So physical education, Siddha, RFA has to flourish. So this is a time for us to make our children to celebrate their life every day, every moment. So not life for celebration for celebrities. So this is my takeaway message. Is celebration is not for celebrities, it's for everybody. So life should be a celebration. So may I say, the universal nature of sports and mathematics, I say, when I go to playground anywhere in the world, I put a soccer ball and just dribble with the ball, and the whole kids come and join with me. Then in mathematics also, I can simply open up my expertise in mentoring kids. People flooding. When I was in Australia, I couldn't have a time to cater the people. People were flooding all over the place to get our mentoring. So ladies and gentlemen, this is a place we develop. So that's what today we are determined to deliver something to you. Because நாங்கள் பட்ட கடன் பெற்ற கடன் நிறைய கடன் பெற்றிருக்கிறோம் இந்த இடத்துக்கு. அதால் திருப்பி நாங்கள் வழங்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அப்படி நாங்கள் சிறக்கிறதுக்கு எல்லாரும் நீங்கள் எந்தூசியத்தோடு இல்லை எல்லா ஹெட்ஸும் இருக்கிறீங்க, எல்லா என்ஜினியர்ஸ் இருக்கிறீங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறீங்க, பேர்ஸார் இருக்கிறீங்க, அதிகாரிகள் இருக்கிறீங்க, கவுன்சில் மெம்பர்ஸ் இருக்கிறீங்க. This endeavor should continue. Keep on continuing, not only swimming pool. Today, two things are greatest show on earth. What is the greatest show on earth? Is a Soccer World Cup. Whole world vibrate. The whole 52 team comes and start kicking the ball for 2 months. Then the whole world vibrates.
Then the Olympics, this time Corona swallowed the Olympics, Tokyo. That is another 1 month event. The whole world celebrate. So similarly, in University of Jaffna, this place going to vibrate, people going to celebrate. Even all the people in Jaffna will be given an avenue here to enjoy their life. Because when we are young, in the first phase of sports, we go to Chundugli and Manipal ladies for our badminton practice. Now we have changed everything in our time. So may I say one thing, in the material existence, these are the things we do. Our physical eating. So today nutrition, and Balakumar is the expert, he wrote a book. So nutrition, he also come and help the sports in the nutrition aspects. Maybe I was playing with the cricket, but he's not a very good player, but he enthusiastically come. So he's a nutrition man. So food in the material existence, very important. People are eating too much. My wife used to say, no one died in Jaffna due to starving, but people died in Jaffna by overeating. This is a scenario. So food is very important. Then sleep. I asked doctors, people are buying sleeping tablets for sleeping or drinking too much to get a good sleep. So a very important thing, food. Then sleeping. Sleeping will come. If you play hard, then automatically you sleep. So the Lord Krishna says, in the material existence, these are the important things. Food, sleeping, then the progeny, innovativity. I don't need to say, right? This another thing. The last thing, defending. May I quote something what Professor Turraya said when he was a chief guest for our sports meet in the 1992. I don't know whether Dr. Suvavanan remember this. He said, defending, you know, the Napoleon Bonaparte, when he was kind of conquering all over the place. He's more than a monarch, more than a king, controlling whole Europe. We call Chakravarti, no? Napoleon Chakravarti. Finally, he was defeated in the War of Waterloo. Nandi Kadal Mari, War of Waterloo, he was defeated. He was defeated by a person called Admiral Nelson. He was a British admiral, seaman. Then the people asked Admiral Nelson, what is the secret of winning the Waterloo War? It's a Professor Turraya quote. What is the secret of winning the Waterloo War? Then Admiral Nelson said, the Waterloo War was won not at the Waterloo, not at the battlefield. The Waterloo War was won not at the battlefield of Waterloo. The Waterloo War was won at the playing fields of England. The Waterloo War won at the playing fields of England. Even if you now look at the England man, one of the England patriots of Sri Lankan cricket, our late 7-foot man, what is it? Tony Greig, right? Tony Greig, look at the English personalities, very strong in the world because of playing fields. So playing field contributes. That's what the defending come. Now you have Air Force, now you have Navy, now you have Army. What's the important thing for qualification? Your fitness. So when I took 1990 our people to Nugegoda and 1994 to Moratua, our Ganesh and all are playing. At the time, our Maran was there, one of the instructor. Our soccer team doing wonders. Even they were, after putting a goal, they were putting somersaults and putting so many rounds in the playground. Then the Sinhalese are blaming, these are LTT trained. They said, because physically we were doing wonders. So this is what the playground and is all about, ladies and gentlemen. I'm very so much indebted to our special guest today and all our people. We heard time, the university, even the hostel here, just in front of the cemetery. And so many development come, and she is now in the UGC
Commission and our former Vice Chancellors. And this is what you do. I don't need to please anybody here because you are part of the game, part of the life, so part of the celebration. You are going to make all these things very beautiful. So now I am in the driving seat of this University of Jaffna. I am not sleeping. Only I take a break to another shutdown time, only I take a break. Otherwise, from 8 to 10 o'clock, I hear and do whatever I supposed to be done, I am trying to deliver. So I don't want the petty problems from other people coming and wasting my time. So let all engage in good practice and bring this place as a blossom in all. And let us all, our people, enjoy the fragrance and the honey and all other things of this University of Jaffna. This is a time for celebration because we are relieved from so many troubles. So this is the time to deliver. Thank you very much, all ladies and gentlemen, all those who are in the live stream. So we are now developing all the electronic part. So I myself set up a media unit. So they have been doing wonders now, everything now visible to the public, whatever we do. And here also the live stream said, so whoever, our sportsmen, former sportsmen, being alive in this event, I also congratulate you and thank you for all your support you have rendered, your time. And also I thank Parvati Parameswaran. May I say something? So Jaffna University is now entering into the 50th year. So we started in 1974. Now we are moving into 2024. By the time the Parameswara College was started in 1921, that is going into the 100 years. And Saturday, our Sir Pon Ramanathan Kurubuja, and only few people turn up. So actually that man envisaged everything at that time. And also recently I got a book, that book released when the University of Jaffna was inaugurated as a souvenir, where they quoted what Ramanathan said in 1921, when he was inaugurating the Parameswara College. At that time he said, he was inaugurating this place to be a collect coil of this region, be a university of this region, or Vidya Sangama of the region. So he actually foretold all these things. So 1921 coming, so we got to have a celebration, and our Parameswara temple also regenerated. Now so far the Parameswara trustees has spent, with the help of the community of the university, they are given 7 million. But so far I am one of the rehabilitation chairman. So now so far we have invested 33 million. 33 million we spent because we want to renovate completely because it's 100 years old now. So, and Kadambasilan helping us. So another 20 million work has to be done. So that celebration also may coincide with the 100 years of Parameswara. So the history is important. So may I finish my talk with calling somebody Bob Marley. Bob Marley is a Caribbean man. He's a reggae singer. Bob Marley actually very famous for singing. He died. He was a drugs man, a reggae man. But he sang a song. One day when Sanmalingan sir was a chief guest somewhere in the Sulipuram celebration, Victoria celebration, I recall this. So Bob Marley sang a song, he said, very famous song, the Buffalo Soldier in the heart of America. The Buffalo Soldier in the heart of America come from Africa. They don't know their history. So they are lost. Similarly, our history important. That's what I am saying. The 100 years of existence of Parameswara are important. So thank you very much, ladies and gentlemen. Actually bearing with me this time because Madam UGC meeting going to start. I hope 10 minutes there, but she will deliver extensive speech because she has her appointment day and my appointment day same. I don't know, but Professor Kandasamy often says this. So, one man, he witnessed all the proceeding what happening in the University of Jaffna is Professor Kandasamy. He was the first one appointed to this university, so still he delivers. So, ladies and gentlemen, he is witnessing, he is the fittest, he is youngest, not maybe for the sports, he is a good farmer. So farming also is sports. It's another it does not mean that you need a basketball court to play sports. You do wherever you want to play.
So that's what I said. Thank you very much, ladies and gentlemen. Thank you very much.